சமூகத்தில் நடக்கும் உண்மை செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தும் உங்கள் மக்கள் சாணக்கியம். மண்டைக்காடு பேரூராட்சிக்குட்பட்ட சேரமங்கலம் பகுதியில் ஸ்டீஃபன் என்பவர் ஒரு சாமில் அமைக்கிறதுக்காக ஏற்கனவே அவங்க டவுன் பிளானிங் ஆஃபீஸ்லேருந்து அந்த இது அவங்க அனுமதி கொடுத்து பேரூராட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த இடம் ஏற்கனவே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. அத்தனை மக்கள் ஒரு 48 குடும்பம் அதுலேருந்து கொடுக்கக்கூடாது என்று நமக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செயல் அலுவலர் அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஊரில் இருக்க மக்கள் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போய் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அந்த லோக்கல் பாடியும் இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்கிறதுக்கு கோர்ட் உத்தரவு. அதன்படி நாங்கள் பேரூராட்சியில் மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் பண்ணணும். ஆனால் அந்த செயல் அலுவலர் பேரூராட்சியில் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை செயல்படுத்தாமல் தன்னிச்சையாக லோக்கல் பாடி செயல் அலுவலர் தான், அதுக்கு மன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது, செயல் அலுவலர் தான் லோக்கல் பாடி என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மன்றம் போட்ட தீர்மானத்துக்கு மதிப்பு அளிக்காமல் இங்கே தலைவர் கவுன்சிலர் யாருக்கும் எந்த மரியாதையும் கொடுக்காமல் தன்னிச்சையாக அவங்க அனுமதி கொடுக்கறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை கண்டித்து இன்றைக்கி 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ மன்றம் போட்ட தீர்மானம் ஏற்கனவே நாங்கள் மன்றத்தில் போட்ட தீர்மானம் எல்லாம் கலெக்டர் ஏடி எல்லாருக்கும் தகவல் கொடுத்தாச்சு. இப்போ மீண்டும் இந்த போராட்டத்தில் இவ்வளோ நேரம் சரியான முடிவுக்கு வரல. நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி தர்றது மாதிரி அவங்க சொல்லலை. இப்போ கடைசியாக என்ன வந்திருக்காங்கன்னா, நான் மறுபடியும் இந்த மன்ற தீர்மானத்தை கலெக்டருக்கு கொண்டு போகிறேன், கலெக்டர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதைப்படி செயல்படுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எல்லாமே பேரூராட்சியில் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களும் செயலர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் இந்த சாமில் சம்பந்தமாக அவங்க ஏன் இந்த போட்ட தீர்மானத்துக்கு நடைமுறைப்படுத்தாமல் இதை அப்படியே கொண்டு கலெக்டர்கிட்ட போகிறேன், ஏடிட்ட போகிறேன், அவங்க முடிவெடுக்கிறது தான் என்னோட முடிவுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறது என்னென்னா, மன்றம் போட்ட தீர்மானத்துக்கு செயல் அலுவலர் ஒத்து போனோம், அந்த முடிவை செயல் அலுவலர் எடுக்கணும், நாங்கள் செயல்படுத்தணும். நான் இந்த முடிவை மன்றம் போட்ட தீர்மானத்தை நான் செயல்படுத்துகிறேன்ட்டு இப்போ ஏடிக்கும் கலெக்டருக்கும் தெரிவிக்கணும். அதுதான் நாங்கள் அவங்களுக்கு கேட்கக்கூடியது. படி அவங்க நிறைவேற்றி தர்றதா முடிவெடுக்கிறதா இருந்தால் அது வரைக்கும் முடிவெடுக்கலை அப்படின்னா அவங்க எப்போ எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். என்னோட பேர் ராணி ஜெயந்தி, பேரூராட்சி தலைவர்.